உங்களின் அகத்தியர் வாசி யோகம் சேனலில் இப்போது சித்தர்களின் வாசி யோக முறைப்படி ஜோதிடம் கணித்து தரப்படும். தனது மூக்கிலிருந்து சுவாசம் செய்யாமல் வாசியோகி ஆனந்தராஜா ஐயா வாசி யோகத்தில் தனது சிரசில் அவரது வாசியான மூச்சு காற்றை ஒடுக்கி 11ஆம் வாசல் மூலம் சுவாசம் செய்யும் ஒரு வாழும் சித்தர். பொதுவாக ஜோதிடம் கோள்களை சார்ந்து இருக்கும். ஆனால் நாங்கள் வாசியோக முறைப்படி உங்கள் வாசியான மூச்சு காற்றின் ஓட்டத்தை வைத்து உங்களின் சூரிய நாடி, சந்திர நாடி மற்றும் சுழுமுனை நாடி மூலம் உங்களுக்கு உங்களின் மெய் ஞான ஜோதிட பலன்களை வழங்குவோம். இந்த சேவையை பெற 6383316570 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு முக்கோணம் வரைவதை வீடியோ எடுத்து உங்களின் முழு பெயர் மற்றும் வயதோடு அனுப்பவும். ஒருவர் 3 கேள்விகள் வரை கேட்கலாம். உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் துல்லியமான பலன்கள் வழங்கப்படும். அகத்திய மகானின் அருளோடு இந்த மெய் ஞான ஜோதிட முறைப்படி நீங்கள் உங்கள் பலன் அறிந்து அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதே அகத்தியர் வாசி யோகம் யூடியூப் சேனலின் நோக்கம். இப்போ நம்மகிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி அவங்களுடைய பசங்க வந்து ஸ்கூல்ல நல்லா படிக்கணும்னு சொல்லி, அப்போ வாசியோக பயிற்சி செய்யக்கூடிய நல்ல வயது எது அப்படின்னு பார்த்தா, பிள்ளைகளுக்கு மகனுக்கோ மகளுக்கோ வந்து திருமண வயது கடக்கிற மாதிரி நேரம் வந்து இன்னும் திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லி வருந்துறாங்க. அப்படின்னா அந்த 2 காத்து சேருமா? சேராது. அந்த மாதிரிதான் இவங்க உடல் ரீதியா வரக்கூடிய பொருத்தத்தை மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர கண்டிப்பா உயிரான வாசி ரீதியா வரக்கூடிய பொருத்தத்தை அவங்க பாக்குறது இல்ல. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால திருமண வயது வரும்போது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, இப்ப இந்த நவகிரக தாக்குதல்கள் இருந்து ஒருத்தங்க எப்படி காப்பாத்திக்கிறது? அப்போ காந்த அலைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா என்ன, எதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, நம்ம உடம்புக்குள்ள ஓடக்கூடிய நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி, டிஆர்பி நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து அவங்க நினைத்த வேலை கிடைக்கிற மாதிரி பூஜை முறை நம்ம இருக்குங்களா ஐயா? அந்த படிக்கிற படிப்பு எல்லாமே அவங்களுக்கு மைண்ட்ல போய் நிக்குதா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு நிக்கிறது இல்லை. அப்போ மீதி இருக்கிறவங்க எல்லாருமே முட்டாள்களா படிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா முட்டாள்கள் கிடையாது. படிக்கிறவங்க எல்லாருமே புத்திசாலி தான். அப்போ புத்திசாலியான அவங்க ஏன் வந்து படிக்கிறதெல்லாம் மறக்குது அப்படின்னு பார்த்தா, அவங்க படிக்கிற படிப்பு எதுவுமே அவங்களுடைய ஐயா, இப்ப நம்ம கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி அவங்களுடைய பசங்க வந்து ஸ்கூல்ல நல்லா படிக்கணும்னு சொல்லி அதுக்கு ஏதாவது பூஜை முறை இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம இங்க தர வாசி மந்திரம், தீட்சை பண்ணி கொடுக்குற வாசி மந்திரம் உதவுமான்னு சொல்லி கேக்குறாங்க. உண்மையிலேயே அந்த ஸ்கூல் மாணவர்களுக்கு வாசி மந்திரம் எவ்வாறுங்க ஐயா உதவும்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஒரு மனிதன் பிறந்த உடனே வாசியோக பயிற்சி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. 12 வயசு வரைக்கும் அவன் வாசியோக பயிற்சி பண்ணக்கூடாது. 12 வயசுக்கு மேலதான் வாசியோக பயிற்சியே செய்யணும். 12 வயசுக்கு மேலதான் வாசி மந்திரத்தையே ஜெபம் பண்ணணும். அப்பதான் அந்த வாசி முழுமை அடைஞ்சிருக்கும் உடல்ல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். 12 வயசு மேலதான் கண்டிப்பா வாசியோக பயிற்சியே செய்யணும். அப்ப வாசியோக பயிற்சி செய்யக்கூடிய நல்ல வயது எது அப்படின்னு பார்த்தா டீனேஜர்ஸ். அப்போ 13, 14, 15, 16 அந்த டீனேஜர்ஸ் எல்லாம் அவங்க கண்டிப்பா வாசியோக பயிற்சியே செய்யலாம். அதனால வந்து அந்த டைம்ல அவங்க வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணா என்ன நடக்கும் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தா, கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். கான்சன்ட்ரேஷன் அதிகமானா அவங்க படிக்கிறது நல்லபடியா மூளையில செயல்படும். அப்ப மூளையில செயல்படும் போது அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் போது அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும். அப்போ மூளையோட வலிமை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன வயசுல இருந்தே 12 வயசுக்கு மேல இருந்தே அவங்க வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ண மூளையோட வலிமை அதிகமாகும். அப்படி மூளையோட வலிமை அதிகமாகும் போது தனக்கு எப்பயுமே தன்னம்பிக்கை அதிகமாகும். தன்னம்பிக்கை அதிகமாகும் போது மாணவர்கள் எல்லா தேர்வுலையும் கண்டிப்பா பாஸ் ஆக முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசி மந்திரத்தை அவங்க ஜெபம் பண்ணணும்னா 12 வயசுக்கு மேல இருக்கணும். 12 வயசுக்கு மேல இருக்கிற எல்லா மாணவர்களும் வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணலாம். வாசி மந்திரத்தை ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். கண்டிப்பா அவங்க எல்லா இதுலயும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். நல்லபடியா அவங்க படிப்புல மேல்நிலை அடைய முடியும். இதுதான் முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு. ஐயா, அருமையான விளக்குங்க ஐயா. ஐயா, இப்ப நிறைய பேர் நம்ம கிட்ட கால் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு, மகனுக்கோ மகளுக்கோ வந்து திருமண வயது கடக்கிற மாதிரி நேரம் வந்து இன்னும் திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லி வருந்துறாங்க. சில பேர் கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆனா நாங்க சண்டை போட்டுட்டே இருக்கோம், இதுக்கு ஏதாவது பூஜை முறை இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சில பேர் வந்து திருமணம் ஆகி பிரிஞ்சுட்டாங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு, திருப்பி மறுமணம் செய்யறதுக்கு ஏதாவது பூஜை முறை இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஐயா. இதுக்கு உங்களுடைய விளக்குங்க ஐயா. இந்த திருமண முறை அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. எல்லாரும் திருமணம் பொருத்தம் பாக்குறேன் அப்படின்னு பொருத்தம் பாக்குறாங்க. நிறைய பொருத்தம் இருக்கிறவங்க கூட பிரிஞ்சு போயிடுறாங்க.
ஏன் இவ்வளவு பொருத்தம் இருக்கிறவங்க பிரியறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க பார்க்கப்படுற திருமண பொருத்தம் எல்லாமே உடல் சம்பந்தப்பட்ட பொருத்தம் தானே தவிர வாசி சம்பந்தப்பட்ட பொருத்தம் கிடையாது. அப்போ வாசி சம்பந்தப்பட்ட பொருத்தம் இருந்தாதான் அவங்க எப்பொழுதும் இணைஞ்சு இருப்பாங்க. ஒருத்தவங்களுடைய காத்து, இத கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. எப்படின்னா, காத்து கிழக்கு நோக்கி அடிக்குதுன்னா, நீங்க மேற்கு நோக்கி ஒருத்தருக்கு காத்து அடிக்குது அப்படின்னா அந்த ரெண்டு காத்து சேருமா? சேராது. அந்த மாதிரிதான் இவங்க உடல் ரீதியா வரக்கூடிய பொருத்தத்தை மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர கண்டிப்பா உயிரான வாசி ரீதியா வரக்கூடிய பொருத்தத்தை அவங்க பாக்குறது இல்ல. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால திருமண வயது வரும்போது இவங்க வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டாங்கன்னா, வாசி மந்திரத்தை வச்சு இவங்க ஜபம் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு இவங்க வாசிக்கு ஏற்ப ஒரு நல்ல வரன் அமையும். அப்போ அதுல பிரிவு வராது. அந்த திருமணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இருக்கும். ஏன்னா வாசி அப்படின்றதுதான் சொர்க்கமே. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசியோக பயிற்சி தான் சொர்க்கத்தை அடையக்கூடிய வழியே. அப்போ வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணா கண்டிப்பா அந்த வாசிக்கு ஏற்ப ஒரு நல்ல வாசிய அந்த வாசியே கொண்டு கொடுக்கும். அப்போ திருமணம் செய்யும் போது கண்டிப்பா திருமண வயசுல இருக்கும் போது நீங்க வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே வந்தா இந்த திருமண தடை, அதுக்கப்புறம் இந்த டைவர்ஸ், இது எதுவுமே நடக்காது. இதெல்லாம் நடந்துருச்சு ஐயா, டைவர்ஸ் நடந்துச்சு, திருமணம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, என்னையா பண்றது அப்படின்னு கேட்டா வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். அந்த வாசி மந்திரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எதனால டைவர்ஸ் ஆச்சுன்னு பார்த்து வாசியோக முறைப்படி ஒரு சில சின்ன பூஜைகள் கொடுப்போம். அந்த பூஜைகளை நீங்க வீட்டுல இருந்தே செஞ்சுக்கலாம். அதை வீட்டுல இருந்தே வாசி மந்திரத்தை வச்சு அந்த பூஜையை செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆன அந்த பிரச்சனை எல்லாம் விலகி நல்ல இன்னொரு மறுமணம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அது நடக்கிறதுக்கு நீங்க வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்க கொடுக்குற பூஜையை நல்லபடியா செய்யணும். வீட்லயே செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வாசியோக முறைப்படி செய்யப்படுற அந்த பூஜையும் வாசி மந்திரமும் உங்களுக்கு நல்ல மறுமணத்தை கொடுக்கும். இதுதான் உண்மையான விஷயம். வாசியோக முறைப்படிதான் ஒரு திருமண பொருத்தத்தையே பார்க்கணும். வாசியோக முறைப்படி திருமண பொருத்தம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க தீர்க்க ஆயுளோட இருக்க முடியும். எப்பொழுதும் நீங்க சுமங்கலியாவும் இருக்க முடியும். நல்லபடியா ஒற்றுமையான ஒரு நல்ல தம்பதியா நீங்க இருக்க முடியும். ஐயா, இப்ப யூடியூப்ல ரொம்ப செம்ம ஃபேமஸா போகிறது பாத்தீங்கன்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, இந்த மாதிரி எல்லாம் பார்க்காம இருந்ததே இல்லைங்க ஐயா, எல்லாருமே பாக்குறாங்க. இப்ப இந்த நவகிரக தாக்குதல்கள்ல இருந்து ஒருத்தங்க எப்படிங்க ஐயா அவரை காப்பாத்திக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இப்ப இருக்கிற பெரிய விஷயமே இதான். நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் நிறைய பேர் சொல்றாங்க. ராகு பயிற்சின்றாங்க, கேது பயிற்சின்றாங்க, அதுக்கப்புறம் குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. இது எல்லாம் பயிற்சியாக நாம எல்லாம் கஷ்டப்படுவோம்னு நெகட்டிவ் பலன்களையே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே காந்த அலைகள். காந்த அலைகள் அப்படின்றது எப்படி நம்ம உடம்ப எக்ஸ்ரே எடுக்கும் போது வரக்கூடிய எக்ஸ்ரே அலைகள் மாதிரி. இப்ப நம்ம உடம்ப எக்ஸ்ரே எடுத்த உடனே நம்ம உடம்பு கெட்டு போயிடுதா? கண்டிப்பா கெட்டு போகாது. அப்போ காந்த அலைகளை நாம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா என்ன, எதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்புக்குள்ள ஓடக்கூடிய மூச்சு காத்தை வச்சுதான் நம்ம உடம்புல வரக்கூடிய அந்த காந்த அலைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற மூச்சு காத்தை வச்சுதான் நாம உடம்புல வரக்கூடிய வெளியில இருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைகளை நாம கண்ட்ரோல் பண்ணலாம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த காந்த அலைகள் நம்மளுடைய உயிரை தாக்காத அளவுக்கு நாம கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணனா வாசி மந்திரத்தை ஜபம் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா காந்த அலைகள் நம்மளை விட்டு விலகும். அந்த விலகிறனால நம்ம ஈஸியா நம்மளுடைய பிரச்சனைகளை ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஏன்னா நவக்கிரக காந்த அலைகள்ல நீங்க எங்க போனாலும் மாட்டுவீங்க. அதனால நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நமக்கு சளி பிடிச்சிருது அப்படின்னா நாம எப்படி ஒரு ஆவி பிடிக்கிறோமோ, ஏதோ ஒரு அமிர்தாஞ்சனை போட்டு நம்ம ஆவி பிடிப்போம் சளி பிடிச்சிருச்சுன்னா. அப்ப ஆவி பிடிக்கும் போது அந்த சளிலாம் வெளியில வந்துருது பாருங்க. அந்த மாதிரி நம்மளுடைய வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணும்போது நம்ம உடம்பு மூலியமா ஈர்க்கக்கூடிய அந்த காந்த அலைகளுடைய ஈர்ப்பு கொஞ்சம் கம்மியாயிடும். அப்படி கம்மியாகும் போது நமக்கு நம்ம வாசி மூலியமா நாம எடுக்கிற டிசிஷன் எல்லாம் நம்ம மூளை மூலியமா தான் நம்ம டிசிஷன் எடுக்கிறோம். நம்ம டிசிஷன் எப்படி எடுக்கிறோம்? ஒரு விஷயம் வேணும் வேணாம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்றது நம்மளுடைய மூளை தான். அந்த மூளைக்கு எனர்ஜி கொடுக்கறது நம்ம உடம்புக்குள்ள ஓடுற காத்து. அப்ப அந்த காத்தை நம்ம சரி பண்ணா அந்த மூளை எப்பயுமே நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்லும். பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும் உடம்புக்குள்ள வளர்க்கணும். அப்படி பாசிட்டிவ் எனர்ஜி உடம்புக்குள்ள வளர்க்க வெளியில இருந்து வரக்கூடிய காந்த அலைகளுடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள போகாது.
அப்போ உடம்புக்குள்ள போகக்கூடாதுன்னா நம்ம வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணா நவக்கிரக காந்தாலைகள்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்த நிறைய நீங்க புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க நவக்கிரக காந்தாலைகளை பத்தி புரிஞ்சுக்கவும் முடியும். உங்க உடம்புக்குள்ள ஓடுற அந்த மூச்சு காத்துடைய சக்தியை பத்தியும் நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம உயிர் இல்லைன்னா நம்ம உடலை நாம அசைக்கவே முடியாது. அப்போ இந்த உடலை காப்பாத்துறது நமக்குள்ள ஓடக்கூடிய உயிரான மூச்சு காத்து தான். அப்ப அந்த மூச்சு காத்தோட மந்திரத்தை நீங்க சொல்லி சொல்லி அந்த மூச்சு காத்தை நீங்க புனிதப்படுத்த அந்த மூச்சு காத்து மூலியமா உங்களுடைய ஆறாவையும் புனிதப்படுத்த கண்டிப்பா நீங்க நவக்கிரக காந்தாலைகள்ல இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியும். நவக்கிரக காந்தாலைகள்ல இருந்து தப்பிச்சா மட்டும்தான் நீங்க நினைக்கிற எல்லா விஷயமுமே நடக்கும். இது நல்லா தெரியுங்க. உங்க விஷயங்கள் எல்லாம் நடக்கணும்னா கண்டிப்பா வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். அதுக்கப்புறம் வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணி நீங்க சொல்ல உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வாசி புனிதப்படதான் உங்க உடம்புல தாக்கக்கூடிய அந்த நவக்கிரக காந்தாலைகள்ல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தப்பிக்க முடியும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நவக்கிரக காந்தாலைகள்ல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க, கண்டிப்பா தப்பிக்க முடியும். ஐயா, இப்ப நிறைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி, டிஆர்பி நிறைய இருக்குங்க. எல்லாத்துக்கும் படிக்கிறாங்க. ஆனா சில பேர் அதுல ஒரு சில பர்சன்டேஜ் தான் கிளியர் பண்றாங்க அந்த எக்ஸாமை. நிறைய பேர் படிச்சு திருப்பி படிச்சு நிறைய காலத்தை விரயம் பண்றாங்க. இந்த மாதிரி மாணவர்களுக்கு அவங்க நினைத்த வேலை கிடைக்கிற மாதிரி பூஜை முறை நம்ம கிட்டே இருக்குங்களா ஐயா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இப்ப எல்லாருமே ஒரு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அந்த அரசாங்க வேலைக்கு ஒரு விதமான எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். ஆனா அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதே ஒரு பெரிய பொழப்பா வச்சிருக்காங்க. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அந்த படிக்கிற படிப்பு எல்லாமே அவங்களுக்கு மைண்ட்ல போய் நிக்குதா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு நிக்கிறது இல்ல. எப்படின்னா லட்சத்துல ஒருத்தனுக்கு தான் கண்டிப்பா அது மைண்ட்ல போய் நிக்குது. அப்போ மீதி இருக்கிறவங்க எல்லாருமே முட்டாள்களா படிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா முட்டாள்கள் கிடையாது. படிக்கிறவங்க எல்லாருமே புத்திசாலி தான். அப்ப புத்திசாலியான அவங்க ஏன் படிக்கிறதெல்லாம் மறக்குது அப்படின்னு பார்த்தா அவங்க படிக்கிற படிப்பு எதுவுமே அவங்களுடைய வாசியில கலக்கிறது இல்ல. வெறும் உடல் மொழியில உடல் ரீதியா தான் அது கலக்குது. அப்ப உடல் ரீதியா கலக்குற எல்லா விஷயமும் வேர்வையா வெளியில வந்துடும், எல்லாமே வெளியில போயிடும். அதனால மறதி அதிகமாயிரும். ஆனா மறதி அதிகமாக கூடாதுன்னா கண்டிப்பா வாசியில அவங்க கலக்கணும். அந்த படிக்கிற படிப்பெல்லாம் வாசியில கலக்கணும். அப்பதான் அவங்க ஜெயிக்க முடியும். அப்ப வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணும்போது கண்டிப்பா நினைச்ச வேலை கிடைக்கணும். வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணும்போது அந்த வாசியில அவங்களுடைய நினைச்ச வேலை கிடைக்குமா அப்படின்றதும் பதியணும். அதுவும் பதியறது இல்ல. வாசி மந்திரத்தை சொன்னாதான் அவங்க நினைச்ச வேலை அவங்களுக்கு கிடைக்கிறதும் போய் பதியும், வாசியில பதியும். வாசியில பதியணும்னா வாசி மந்திரத்தை சொன்னாதான் அவங்க நினைச்சதே அவங்க அடைய முடியும். அப்ப நினைச்சதை அடையணும்னா கண்டிப்பா அந்த நினைச்சது ஃபர்ஸ்ட் வாசியில போய் பதியணும். உடல் ரீதியா பதியறது கிடையாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உடல் ரீதியா பதியறது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ வாசி ரீதியா பதியறது தான் எப்பயுமே நடக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம நினைக்கிறது ஒண்ணு, அங்க நடக்கிறது ஒண்ணுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால நாம நினைக்கிறது நடக்கணும்னா கண்டிப்பா நம்மளுடைய வாசி மந்திரத்தை சொல்லி நாம நினைக்க ஆரம்பிச்சாதான் அதுக்குரிய நல்லது நடக்கும். இப்ப வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணி டெய்லி ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க நல்லபடியா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த வாசி மந்திரத்தின் மூலியமா உங்களுக்கு அந்த இடத்துல என்ன கொஸ்டின் வரப்போதோ அதை அப்படியே நீங்க படிப்பீங்க. அப்படி படிக்கும்போது அந்த கொஸ்டினை அந்த வாசி காட்டும். ஏன்னா காற்றால மட்டும்தான் இந்த பூமியையே சுத்த வைக்க முடியும். அதே மாதிரி காற்றால மட்டும்தான் நம்ம உடலும் உயிரோட இருக்கும். அந்த காற்றை வணங்கும் போது அந்த காற்று நம்ம கூறிய முன்னேற்றத்தை, நம்ம கூறிய தேவையை கண்டிப்பா காட்டும். அப்படி காட்டுறதுனாலதான் அந்த காற்று தான் எப்பொழுதும் கடவுள். இது நல்லா தெரியுங்க. உங்க கடவுளை நீங்க வணங்கினாதான் உங்களுடைய விருப்பமே நிறைவேறும். அதனால உங்க கடவுளையே நீங்க வணங்காம நான் விருப்பப்படுறேன், நான் படிக்கிறேன், அப்படி இப்படின்னு எனக்கு இந்த தொழில் வேணும் அப்படி இப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நடக்காது. அப்படி நடக்காதனால நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதுற நீங்க உங்களை எல்லாரையும் முட்டாள்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்ல தோத்துட்டா உடனே அவன் அறிவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க அந்த படிப்பை கண்டிப்பா உங்க வாசியில நல்லபடி நிலைநிறுத்தணும். வாசியில நிலைநிறுத்தணும்னா வாசி மந்திரம் தெரிஞ்சு வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணி உங்களுடைய விருப்பத்தை அந்த வாசி மந்திரத்துல சொல்ல கண்டிப்பா உங்களுக்கு அந்த விருப்பத்துக்குரிய முன்னேற்றத்தை கண்டிப்பா அந்த வாசி கொடுக்கும். அதனால காற்றை மட்டும்தான் யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ காற்றான வாசிய நீங்க வணங்கி அந்த வாசி மந்திரத்தை சொல்லும் போது நீங்க படிக்கிற படிப்பு எல்லாம்
கண்டிப்பா வெற்றி அடைய வைக்கும். அதனால நீங்க நினைத்த வேலை உங்களுக்கு தெரியணும்னா வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நினைச்ச வேலையை நோக்கி நீங்களாவே பயணிப்பீங்க. நோய் இருக்கு, பல வருஷமா என் தந்தை கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வருத்தப்படுறாங்க ஐயா. இந்த நோய் வந்து ஒருத்தருக்கு வந்து விலகுறதுக்கு நம்ம உயிர்கிட்ட, நம்ம உயிரான காற்றுக்கிட்ட நாம பேசினா அது கேட்கும். அது பேசுறதுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய, இப்போ ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு பண்ணனா சிம் கார்டு வேணும். அந்த சிம் கார்டு மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஓடக்கூடிய. ஜோதிடர்கிட்ட போனோம்னாலே ரொம்ப வருஷம் ஒரு பிரச்சனை இருக்குனாலே குலதெய்வ பிரச்சனை அப்படின்றாங்க. அப்போ கஷ்டப்படுத்தும் போதுதான் அவங்களுக்கு தன்னுடைய தாய் தந்தைய ஞாபகம் வருது. அந்த தாய் தந்தைக்குரிய இருக்கக்கூடிய இன்னொரு தாய் தந்தையான அவங்களுடைய தாத்தா பாட்டி ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் தான் அந்த தாத்தா பாட்டி போன அந்த குலதெய்வ கோயிலும் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அப்போ கஷ்டப்படும் போது மட்டும் ஐடி பீப்புள், பெரிய பெரிய பணக்காரன், பெரிய பெரிய பில்லியனர், அவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருது. அப்பதான் குலதெய்வம் அப்படின்னு வருது. இந்த குலதெய்வத்துக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னு ஜோசியர்கள் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா பல வருடங்களா அவங்க வந்து குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம கிட்ட. ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ 2 பேருக்கும் குழந்தை இல்லைன்னா அவங்களுடைய 2 உயிர்களும் சேர்ந்து ஒரு உயிரை உருவாக்க முடியல அப்படின்னா அவங்க 2 உயிர்களுக்கும் வாசியில குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். அவங்களுடைய உயிர்ல குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். அவங்களுடைய உயிர் இன்னொரு உயிரை உருவாக்க முடியல அப்படின்றதுதான் அர்த்தம். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ 2 பேருமே